அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு. சிவன்மலையுடைய ஆண்டவன் உத்தரவு எப்போ வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம். அந்த வகையில் வருடத்தில் ஏதாவது ஒரு முறை, எத்தனை முறை வேணாலும் இந்த மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் 2026 எத்தனை முறை ஆண்டவனுடைய உத்தரவால் பொருள் மாற்றம் நடந்திருக்கு, இந்த பொருட்கள் என்னென்ன, இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்கு. இது போல் விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான முழுமையான சந்தேகங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணுமா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு பொருந்தும், ஏன் இப்போ உங்களுக்கு தொழில் தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்குது, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துட்டோம். இந்த ஆண்டவனுடைய உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த கோவில்லையும் இந்த அளவுக்கு உத்தரவான பொருளை வைத்து பூஜை செய்யப்படக்கூடியது இவையெல்லாம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியறதில்ல. முக்கியமாக இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பல நூறு பொருட்கள் வைத்து முடிச்சிட்டாங்க. இந்த பொருள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பொருளினுடைய தாக்கம் நடந்திருக்கு. உதாரணமாக சொல்லணுன்னா நிறைய பொருள் சொல்லலாம். இதில் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் தங்கம் வைக்கும்போது தங்கத்தினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்தது அப்படின்னும், பஞ்சு வைக்கும்போது நூலினுடைய விலையேற்றம் இருந்தது அப்படின்னும், அதே போல் நீர் வைக்கும்போது நீர் சார்ந்த இயற்கை சீற்றம் அதிகமாக இருந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி நமக்கு அவர் ஒரு அறிகுறியாக சொல்லலாம், எச்சரிக்கையாக சொல்லலாம், உத்தரவாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, 2025 அக்டோபர் 4 முதல் மார்ச் 10 வரை மண் கலையத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக 2026 தொடக்கத்திலும் கடல் நீர் உத்தரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. கடல் நீர் அப்படின்னா அது கடல் நீர், இயற்கை நீர்வளம், மழை, கடல்சார் வாழ்க்கை, மீன்வளம், இயற்கையினுடைய சக்தி, இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம். கடல் நீர் இருந்தது என்பதற்காக அந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட இயற்கை நிகழ்வு இருந்திருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. கடல் சார்ந்த நன்மையான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். கடல்சார் பொருட்களுடைய விலை அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அந்த வகையில் 2026 மார்ச் 10 ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் முக்கியமான மாற்றம் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, இந்த பொருட்கள்லாம் வைக்கப்பட்டது. மஞ்சள் அப்படிங்கிறது தமிழர் மற்றும் இந்து வழிபாட்டில் மரபில் மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளால் பிள்ளையார் உருவாக்கி வழிபாடு செய்வது பல இடங்களில் காணப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம். விநாயகர் அப்படின்னா தடைகளை அகற்றுபவர், புதிய தொடக்கத்தினுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சள் பிள்ளையார் உத்தரவு வந்திருப்பதை நாம் நன்மையாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தடைகளை நீக்கிறதுக்கான ஒரு நேரம். அதே போல் அருகம்புல் எளிமை, தூய்மை, வாழ்வினுடைய இயற்கை, இந்த நம்ம மிகப்பெரும் மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அந்த வகையில் அதுவும் மக்களுக்கு பயன்பாட்டில் மருத்துவ ரீதியான ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தது. வெற்றிலை மற்றும் பாக்கு, இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வெற்றிலை பாக்கு மங்களத்தின் அடையாளம். இதனால் திருமணம், விருந்தோம்பல், கோவில் வழிபாடுகள், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே தொடர்ந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். உறவு வளர்ச்சி, சுப நிகழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, சமூக உறவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டது. இதையடுத்து எலுமிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இதை பாதுகாப்பு, எதிர்மறை சக்தி விளக்குதல், இது மாதிரியான பொருட்களுக்கு நாம் சொல்லலாம். இந்த எலுமிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவத்தன்மை கொண்டது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. மங்களம், தடை நீக்கம், பாதுகாப்பு, உறவு, புதிய தொடக்கம். இதுபோல் அடுத்ததாக மார்ச் 10 முதல் ஏப்ரல் 29 வரை இந்த பெட்டிக்குள்ள சுமார் 50 நாட்கள் இந்த பொருள் இருந்தது. இதற்கு பிறகு ஏப்ரல் 29
இந்த பெட்டியில் மாற்றம் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கலயம், தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு. இந்த உத்தரவு மார்ச் மாத உத்தரவிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மண், நீர், விவசாயம், உழைப்பு, கட்டுப்பாடு. மண் கலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கலயம் இல்லாமல் விவசாயம் கிடையாது. முக்கியமாக இந்த மண்கலயம் ஒரு விவசாயத்தில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தம் விவசாயத்திற்கு தேவை, மனிதனுக்கு தேவை, விலங்குக்கு தேவை, இயற்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். நீர்வளம், மழை, வாழ்க்கை, தூய்மை, இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கலப்பை விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண், விதை, மழை, நீர், விவசாயி, உழைப்பு, விளைச்சல், உணவு இவையெல்லாம் சொல்லலாம். பிரம்பு நமக்கு ஒரு கட்டுப்பாடு சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒழுக்கத்தோடு இருக்க சொல்லி கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்படி பொருட்கள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சரி, இது தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சிவன்மலை ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமான பண வரவு இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக எதுவும் கிடையாது. நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது. ஆழம், துணிவு, மன உறுதி, ரகசியத்தை காப்பது, மாற்றம், பிடிவாதம், உணர்ச்சி ஆழம், மீண்டும் எழும் சக்தி ஆகியவற்றோடு தொடர்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்க வேண்டும் என்கிற தீவிரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மண், கலப்பை, பிரம்பு இது 3 குறியீடுகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை தருவதாக இருக்கும். உங்களுடைய ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது நல்லது. இதுபோல் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமான பல விஷயங்களை செய்வதை விட ஒரு திறனில் நிபுணத்துவம் பெறுவது பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கலப்பை நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தா, மண்ணை உழ வேண்டும். ஒரே இடத்தில் ஆழமாக உழைத்தால் விளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொழில், ஒரு திறன், ஒரு வியாபாரம், ஒரு இலக்கு என்ற தெளிவான தேர்வு இருப்பது சிறப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில், கடன், பெரிய முதலீடு, புதிய கிளை, நிலம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. பிரம்பு என்ற குறியீட்டை நாம் இங்கு கட்டுப்பாடு அப்படின்னே எடுத்துக்கலாம். முக்கியமாக வருமானம் வந்தால் முழுவதையும் செலவு செய்யாமல் கட்டுப்பாட்டோடு இருப்பது. லாபம் வந்தால் மீண்டும் தொழிலில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கணக்கீடு. பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல. திடீர் பண வரவை விட நிலையான வருமானம், சேமிப்பு, சொத்து உருவாக்கம், கடன் குறைத்தல் போன்றவற்றில் அதிகமான கவனம் செலுத்தணும். இதே போல் மண் கலயம் மற்றும் மண் இருக்கிறதால சொத்து தொடர்பான விஷயங்களையும் பக்தர்கள் நினைக்கலாம். முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் நிலம், வீடு, சொத்து தொடர்பான திட்டம் இருப்பவங்க. அதாவது ஆவணங்கள், பட்டா, விலங்கு சான்று, கடன், பதிவு, உரிமை இது போன்ற அனைத்தும் சரிபார்த்து இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலம், மன உறுதி இவையெல்லாம் கொண்டவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்துவாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை, பாக்கு போன்ற மங்கள குறியீடுகளாக நல்ல ஒரு மன நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளில் குடும்ப ஆலோசனை, சரியான பொருத்தம், குணநலன், பொருளாதார நிலை, மனப்பான்மை இவை எல்லாமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தூக்கம், உணவு, தண்ணீர், உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துறது மிகவும் நல்லது. இந்த மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை உழைத்தால் போதாது, மீண்டும் உழ வேண்டும், விதைக்க வேண்டும், நீர் ஊற்ற வேண்டும், காத்திருக்க வேண்டும், பிறகு அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி, பொறுமை, தொடர்ச்சி அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லிட்டே போகலாம். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. பணத்தை திட்டமிட்டு நடத்துறது நல்லது. தொழில் ஆழமாக உழைப்பது நல்லது. குடும்ப உறவுகளில் சந்தேகங்களை குறைப்பது நல்லது. ஆன்மீக நம்பிக்கையோடு நடைமுறை முயற்சியும் சேர்த்துக்கொள்வது நல்லது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.